عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات إلى آخر الآية. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. قال النبي صلى الله عليه وسلم: أول رمضان الرحمة وأوسطه مغفرة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்ட சஹாபிகள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் என நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நிலவட்டுமாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ஒரு மாதத்தில், புனிதம் நிறைந்த ஒரு நாளில், புனிதமே நிறைந்திருக்கக்கூடிய அவனுடைய பள்ளிவாசலில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று கூட்டியதை போல், நாளை சுவன பூஞ்சோலையில் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ரமலானுடைய இரண்டாவது பத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டாவது பத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள்: அவ்வலு ரமலான் ரஹ்மah. ரமலானுடைய ஆரம்ப பகுதி என்பது, ரமலானுடைய ஆரம்ப தினங்கள் என்பது ரஹ்மah, அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் இறங்கக்கூடிய நாட்கள் என்பதாக குறிப்பிட்டார்கள். வௌசதுஹு, ரமலானுடைய நடு நாட்கள் என்பது, நடுப்பகுதி என்பது மக்ஃபிரா, பாவ மன்னிப்புக்குரிய 10 என்பதாக சொல்லி காமித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே தனக்கு உகப்பான 2 மனிதர்களை குறித்து சொல்லி காமிக்கின்றார். இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு பொருளின் மீதோ ஒரு நபரின் மீதோ அளவில்லாத அன்பு கொண்டவர்களாகவும் அளவில்லாத ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றோம், இல்லையா? பெரும்பாலும் திருமணம் முடிந்தவர்களுக்கு தன் மனைவி மிகுந்த பிடித்தமானவர்களாக இருப்பார்கள். திருமணம் முடிந்து குழந்தை பெற்றவர்களுக்கு குழந்தை மிக பிடித்தமானதாக இருக்கும். குழந்தையெல்லாம் திருமணம் செய்து கொடுத்த பிறகு பேரம்பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் பேரம்பேத்தி ரொம்ப பிடிச்சதா இருப்பாங்க, இல்லையா? ஆக யாரையாவது விரும்பிக் கொண்டேதான் இருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே தன்னுடைய விருப்பத்திற்கு தகுதியான 2 மனிதர்களை குறித்து அல்லாஹ் சொல்வான். அந்த 2 தன்மை கொண்டவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைப்பது என்பது சர்வ சாதாரணமான ஒரு காரியமா? அல்லாஹ்வுடைய அன்பு கிடைப்பது என்பது ஏதோ இன்னைக்கு நாளைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அன்பா? இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவ மன்னிப்பு தேடுபவர்களையும் பரிசுத்தமாக இருப்பவர்களையும் விரும்புகின்றான் என்பதாக குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அப்ப இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, மனிதராக பிறக்கக்கூடிய எல்லோரும் பாவம் செய்பவர்கள் தான். இந்த பாவிகளில் கூட அல்லாஹ் சிலரை நேசிக்கின்றான். யார்? தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அந்த பாவத்திலிருந்து மீண்டு கொள்பவர்களை
அல்லாஹ் தன்னுடைய நேசத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற்றிக் கொள்கின்றான். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுக்கு முன்பு எவ்வளோ பாவங்களை நாம் செய்திருக்கலாம், எத்தனையோ பாவமான காரியங்களை நம்ம செஞ்சிருக்கலாம். வாழ்க்கையில இதெல்லாம் பாவம்னு தெரியாமலே செஞ்சிருக்கலாம், சில நேரங்களில் இதெல்லாம் பாவம் தெரிஞ்சே செஞ்சிருக்கலாம். இப்படி எப்படி நாம் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் நான் தௌபா செய்யும் பொழுது நிச்சயம் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வதோடு நம்மை அவனுக்கு பிரியமானவர்களாக அல்லாஹ் மாற்றிக் கொள்கின்றான். கணித்திற்குரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது 10 மனிதர்களை அல்லாஹ் மன்னிப்பதாக குறிப்பிடுகின்றான். எத்தனை பேர்? 10 தன்மைகள் கொண்ட மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பதோடு அவர்களுக்கு அஜ்ருன் அதீமா, மிகப்பெரிய ஒரு நற்கூலியை நாம் வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நம்ம சொல்ல போகக்கூடிய இந்த 10 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கா, அல்லது இல்லைன்னு சொன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல நம் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கணித்திற்குரியவர்களே, மிகுந்த சிந்தனையோடு நீங்கள் இதை செவியுற்க வேண்டும். குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்றோம், இன்னும் பள்ளி நிறையல, கரெக்டா பயானு 1:20க்கு 1:25க்குள்ள முடிஞ்சிடும். அதனால வெளியே இருக்கிறவங்க தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துருங்க, தொழுகை தவற விட்டுறாதீங்க. தொழுகையை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது முதல் தன்மை கொண்டவர் யார் என்பதை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். யார் மன்னிக்கின்றான்? அல்லாஹ் முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். சரி, உண்மையான ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் யார்? தொழுகை நிலைநாட்டுபவரா, நோன்பு வைப்பவரா, ஜகாத் கொடுப்பவரா, ஹஜ் செய்பவரா, தான தர்மம் செய்பவரா, அல்லது நிறைய குர்ஆன் ஓதுறவரா, குர்பானி கொடுப்பவரா? யார் உண்மையான ஒரு முஸ்லிம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான 100க்கு 100% ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. யாருடைய நாவிலிருந்தும் யாருடைய கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம்கள் நிம்மதி பெறுகின்றாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிம். அதாவது சுருக்கமா சொல்ல போனேன்னு சொன்னா, யாரை பத்தியும் புறம் பேசாதவராக, கோள் சொல்லாமல் இருப்பவராக, பிறரை குறித்து அவதூறான கருத்துக்களை பரப்பாமல் இருப்பவர் தான் ஒரு உண்மையான முஸ்லிம். நம்ம நாவை கொண்டு என்ன செய்யணும்? ஒரு முஸ்லிம் நிம்மதி அடையணும். நம்மள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னா, இவர்கிட்ட சொன்னா இவர் இதை பாதுகாத்து வைப்பாரு, அல்லது ஒரு ரகசியத்தை 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, 3வது ஒரு ஆள் இருக்காரு, இவர் இருக்கும் போது பேசுறா இதெல்லாம் யாருக்குமே சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாரு, பிரச்சனை இல்லைன்னு பேசுற அளவுக்கு ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்? நிம்மதியா இருக்கணும். ஆனா இன்னைக்குள்ள காலகட்டங்களை பாருங்க, கணவன் மனைவியும் தாய்க்கு முன்னால் எதையும் பேசிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிதானே? மகனும் தாயும் ஒரு மகனுக்கு முன்னால் ரகசியங்களை பேசிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு எல்லார்ட்டையும் எல்லா இபாதத்தும் வந்துருச்சு. ஆனா எல்லார்ட்டையும் கூட என்ன சேர்த்து வந்துருச்சுங்க? புறமும் பொய்யும் நிறைய வந்துருச்சு. தொழுக நேரத்தில் அமர்ந்து கொண்டு சல்லாவில் நிற்பதற்கு முன்னால், சஃபுவில் நிற்பதற்கு முன்னால் இன்றைக்கு அடுத்தவனுடைய குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அடுத்த வாழ்க்கையில என்னென்ன ஓட்டைகள் இருக்கிறான், வாழ்க்கையில என்னென்ன செஞ்சிருக்கிறான், இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமான்ட்டு அடுத்தவனை மட்டுமே பார்த்து இன்றைக்கு பேசி நேரத்தை போர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். அப்போ நீங்க தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, என்ன இபாதத்து செய்தாலும் சரி, பிற முஸ்லிமை குறித்து தவறாக பேசினால், பிற முஸ்லிமை குறித்து அவதூறை பரப்பினால், பிற முஸ்லிமின் மீது அவச்சொல்லை நீங்கள் சொன்னால் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அல்லாஹ் சொல்லும் போதே வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆணையும் பெண்ணையும், தொடர்ந்து இந்த எல்லா இடத்துலையுமே எல்லாம் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து சொல்லுவாங்க. கணித்திற்குரியவர்களே, அப்ப இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், இந்த நிமிஷம் இப்ப ஜும்மா பயானுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட நம்ம யாரையாவது பத்தி பேசிட்டு தான் வந்திருக்கோம். அப்படிதானே? தாயை குறித்து மகன் மனைவியின் இடத்தில் புறம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்படிதானே? மகனை குறித்து தன்னுடைய மகனிடத்தில் தாய் புறம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். என்னென்ன அக்கிரமங்கள், அனாச்சாரங்கள் இன்றைக்கு வாய்களை வைத்து நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நம்ம வைக்கக்கூடிய நோன்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பிறரை குறித்து நாம் பேச தொடங்கிவிட்டால் அதற்கான பலனை நாம் இழந்து விடுவோம். சுப்ஹானல்லாஹ்.
அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேராஜுடைய பயணத்தில் நான் என் பெண்களை நரகத்தில் அதிகமாக பார்த்தேன். சஹாபிகள் கேட்டார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ்? அவங்கள்ட்ட எல்லா வணக்க வழிபாடும் இருக்கும், கூட அதோடு சேர்ந்து வாயும் சும்மா கிடக்காது. எதையாவது பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், யாரையாவது பத்தி என்னத்தையாவது கழுவி ஊத்துனாதான் அன்னைக்கு தூக்கமே வரும் இல்லையா? எத்தனை இடங்களை நம்ம பார்க்கிறோம். சரி, இது 10 விஷயத்தை நான் 20 நிமிஷம் சொல்லி முடிக்கணும். ஒவ்வொன்றையும் சொல்ல போனா ரொம்ப லென்த்தா போய்கிட்டே இருக்கும். அடுத்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களின் பாவங்களையும் மூமினான பெண்களின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். இப்ப முஸ்லீம்னா யாரு நம்ம விளங்கிட்டோம், அப்படிதானே? இப்ப மூமின் என்று சொன்னால் யார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு உண்மையான மூமின் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கின்றார்கள், அல் முஃமினுல் கவிய்யு கைரு வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லைஃப். பலகீனமான ஒரு மூமினை விட அல்லாஹ்விடத்தில் பலமான ஒரு மூமின் சிறந்தவன். என்ன சொல்றாங்க? பலகீனமான மூமினை விட அல்லாஹ்விடத்தில் பலமான ஒரு